夏天会因为谁而放慢了脚步，热闹的蝉鸣，复杂心情，不知道未来有怎样风景。电影会因为谁而重现了剧情，突然的暴雨，路看不清，不知道今晚有没有星星。看着那最后一颗烟花或消失天际，提醒我有些话不说，一切会不会太晚？我就是一直这样的喜欢你，在无眠的寒夜，告别的季节，拼命再勇敢一些，我们会一天长长的走下去，答案的秘密，无解的问题，都变成了最简单的一句，谢谢你。ஆஸ்ட்ரோனமி கிளப்புக்கு வாங்க. எல்லாரும் ஆஸ்ட்ரோனமி கிளப்புக்கு வந்து பாருங்க. எங்க கிளப்ல என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? நல்ல மியூசிக் வாசிக்கிறாங்க. உள்ள போட நிறைய இருக்கும். இந்த மியூசிக் கிளப் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு இது சூட் ஆகும். இது வா. இதுல நிறைய ஆர்ட்ஸ்லாம் கூட இருக்கும். டிராயிங்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். எனக்கு ஏதாவது சயின்டிஃபிக்கா பிடிச்சா நீ அந்த நேத்து நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நான் ட்ரீட் வைக்கிறேன். இல்ல ட்ரீட் நீ வைக்க வேண்டாம், நானே வைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம். அனிமே கிளப்பா? ஆஸ்ட்ரோனமி கிளப்புக்கு வாங்க. வந்தது என்னன்னு பாருங்க. எங்களோட ஆஸ்ட்ரோனமி கிளப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. காலிகிராஃபி கிளப்புக்கு வாங்க ப்ளீஸ். நாங்க இங்க புது மெம்பர்ஸா எடுக்கிறோம். என்ன இத்தனை மெம்பர்ஷிப் வந்துட்டா போச்சு. இந்தாங்க சிஸ்டர். இதையும் எடுத்துக்கோ. உனக்கு என்னப்பா, நீ டேலண்டடா வாங்கிட்ட. இல்ல சரி வா. சீனியர், அனிமே கிளப்புக்கு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணனும். ஆமா, டைம் இருந்தா உள்ள வந்து பாரு. கிளம்பலாமா? இன்னைக்கு முடிச்சிடலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. உட்காரு. இவ ஷியான். உனக்கு பெயிண்டிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி ஏதாவது வச்சிருக்கியா? சீனியர், இதுக்கு முன்னாடி நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் இது. நீ ஆன்லைன் ஆர்டிஸ்ட் தானே? லிட்டில் மான்ஸ்டர். ஏற்கனவே தெரியுமா? உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இவ்வளோ டேலண்டான ஆர்டிஸ்ட் என்னோட ஜூனியர்னு சத்தியமா என்னால் நம்ப முடியல. நாளா நீ ஆர்ட் அகாடமி ஸ்டூடெண்டா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா பொழுதுபோக்குக்கு வரைய ஆரம்பிச்சேன். உனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல நுணுக்கமா நீ அதை கம்ப்ளீட் பண்ற. தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட வந்து கேட்கலாமா? சிஏ இந்த கிளப்ல இருக்கானா? சிஏவா? நீ எதுக்கு அவனை கேட்குற? அப்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்க. அவன் எங்கள் கிளப்ல மெம்பரே கிடையாது. பக்கத்து கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ரோக்ராமாக பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக தான் உன்னோட ஹெல்ப்பை கேட்டோம். ஓ அப்படியா? ஜூனியர், நீ ஒன்றும் உன்னோட மைண்டை மாற்றிக்கலையே. இல்லை. ரொம்ப நல்லது. அப்போ மண்டே வந்து என்ன பாருன்னு குரூப்பில் அன்னைக்கு ஒன்று மெம்பரை சேர்த்துட்றேன். ஓகே. ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? இல்லை, எனக்கு கேட்கல. கவுன்சிலர் உன்கிட்ட பேசணுமா? கவுன்சிலரா? சீக்கிரம் வா. நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே. கவுன்சிலர் இங்க இருக்காரா? நானும் அவருக்கு தான் வெயிட் பண்றேன். ஆனா அவர் இன்னும் இங்க வரல. என்ன பிரச்சனை? சும்மா பேச தான் கூப்பிட்டுருக்காரு. செமஸ்டர் ஆரம்பிக்க போதில்ல. அவர்கிட்ட போய் தைரியமா பேச. அவர் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை.
சரி நான் கிளம்புறேன். நீ சொல்ற அளவுக்கு சீன்லாம் இங்க இல்ல. அவனை என்ன ஜிக்கின்னு நினைச்சுக்கிட்டியா? அவனை பத்தி பேசாத. நான் அவன் மேல கோவமா இருக்கேன். கொஞ்ச நாள்ல சேர்ந்துருவீங்க. என்னால சியூவை ரீச் பண்ண முடியல. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? உனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நான் அவனை கேட்டேன்னு சொல்றியா? அட நீ வேற. அதுக்கு முதல்ல நான் அவன்கிட்ட பேசணும். விடு. என்ன நீ ரெடி ஆகாம ஃபோன் பேசிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்ப. சரி நான் போனை வைக்கிறேன். ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு. ஓகே, ஃப்ரீ ஆயிட்டு பேசு. பாய். பாய் பாய். கிளம்பு. இரு. இந்த ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வர போற? ஏ கலர் ரொம்ப டல்லா இருக்கு. அப்படியா? மாத்திடுறேன். ஏய் என்ன விட்டுட்டீங்க? சரி சரி வா. என்னடா இப்படி பண்றீங்க? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். முதல் நாள்லயே சீன் போட்ட பொண்ணு இவதான். ச்சே, ஒரு பையனை போய் தேடி வந்திருக்கேன்னு சொல்ற உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ட்ரிங்க் எடுங்க. வெல்கம் ஜூனியர்ஸ். போதும் போதும். என்ன நீ இவ்ளோ சாப்பிடுற? பின்ன இதை விட்டு வேற எப்ப சாப்பிட முடியும்? சரி ஓகே, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுல? ஒரு கேமை ப்ளே பண்ணலாம். நீங்க விளையாடி இருப்பீங்க ட்ரூத் ஆர் டேர், கரெக்டா? அதான் விளையாட போறோம். ஓகே. ஓகே. சரி ஓகே, யாரெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அவங்களாம் இவ்வளவு கேளுங்க. நான் உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். அன்னைக்கு சிஇஓ வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவன் என்ன பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தான். டாப் ஸ்டூடெண்டா எப்படி வரணும்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தான். இந்த கேம் பேரு ட்ரூத் ஆர் டேர். இதுல நீ உண்மையா தான் சொல்லணும். நீ சொல்றது அப்படி இல்லையா? சரி, இதை நீங்க நம்பலன்னா நான் டேரை தான் சூஸ் பண்ணணும். இதை தாண்டி சொல்ல ட்ரூத் எதுவும் இல்லை. ஓகே, டேர் என்னன்னு சொல்றேன். இப்போ நீ எங்களுக்கு நடிச்சு காட்டணும். அதாவது என்னன்னா, நீ பாய்ஸ் டார்மெட்டரிக்குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு? என்ன ஓகே தானே? என்ன நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல எதுவும் இல்லை. எல்லாரும் ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்தாங்க. உனக்கும் பார்க்கணும்னா உன்னோட போன் எடுத்து நீயும் பாரு. இப்ப என்ன விளையாடுறியா இல்லையா? ஆமா, விளையாடிட்டு தானே இருக்கேன். அப்புறம் நான் உங்க எல்லாருக்காகவும் பாட்டு பாடுறேன். பாடலாமா?北极星让夜那么长，你的心是最远的远方，慢慢去靠近去收藏，笨拙的去抓一点能量，好多话太想对நீ ரொம்ப நல்லா பாட்டு பாடுற. உன் கூட நானும் ஊருக்கு வந்துடுறேன்.在你身边的我想爱上你，我会怎样？怎么去收？怎么放？我总是慌张。在你身边的我想，也许你不会忘，你看过的那一道微光，是我在你身旁。
看过的那一道微光。சரி ஓகே, விளையாடியாச்சு, பாட்டும் பாடியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்களேன். இன்னுமா பசிக்குது? வெயிட்டா, ஒரு நிமிஷம். இதோ வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க வெயிட்டரா ஒர்க் பண்றியா? ஆமாம், இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். சரி, நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணணுன்னா சொல்லுங்கள். இந்தாங்க இந்தாங்க. உங்களுக்கு என்னாச்சு மேடம்? இவ்வளோ நேரம் பிரைட்டா இருந்தீங்க, அவனை பார்த்ததும் டல் ஆயிட்டீங்க. உண்மையிலே நல்ல ரெஸ்டாரண்ட் இது, நான் அடிக்கடி வருவேன். வருத்தம் என்ன தெரியுமா, நீ டியூட்டிக்கு வரலனா உன்னை ட்ரீட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் பரவாயில்ல. இங்கே இருக்க டிஷ்ஷஸ்லேயே எது நல்லா இருக்குன்னா இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க இதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இவ்வளோ தூரம் சொல்ற, அப்போ கொண்டு வந்துரு. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க. அங்கிள் லியோ, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். மன்னிச்சிருப்பா, எனக்காக எதுக்கு இவ்வளோ ஓவர் டைம் பார்க்குற? பரவாயில்ல அங்கிள், நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பசங்களை பாருங்க. டைம் ஆயிடுச்சு, தூங்கிட போகிறாங்க. ஆ, சீவே, இன்னும் ஏன் கிளம்பாம இருக்க? நீ எனக்கு நேத்து வாங்கி கொடுத்தல்ல, வேற ஏதாவது சொல்லணுமா? உனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இங்க வந்து வேலை செய்யற? ஏன் இப்போ அதனால என்ன? அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீட்லேயும் இப்போ நிலமை சரியில்லை. அதனால தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன். என் ஃபேமிலிக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல. அச்சோ, அங்கிளும் ஆன்ட்டியும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கூப்பிடு. கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல, அவங்க நல்லா இருக்காங்க. உன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தேட போகிறாங்க, போய் ஜாயின் பண்ணிக்கோ. எதுக்கு இப்படி நீ என்ன விரட்டுற? இங்கே பாரு, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் தனித்தனி வழியில் வந்துட்டோம். நீ இப்போ காலேஜுக்கு வந்துட்ட, இங்கே உனக்கு நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. நீ போய் அவங்க கூட பழகு. என் பின்னாடி சுற்றி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. இது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நாம இப்போ தனித்தனி வழியில இருக்கோம். ஆனா அதுக்காக நீ பழகுனது எதையும் மறக்கல. ம், அப்பப்போ எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்து போகும். சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
தம்பி வேலை முடிஞ்சதா? மேனேஜர் உன்னை கூப்பிட்டாங்க. இதை வரேண்ணா. ஹலோ சார், என்னை கூப்பிட்டீங்களா? நீ இந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டல? சாரி சார், திரும்பவும் பண்ணுறேன். தேவையில்ல. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அவர் என்ன சொன்னார்? அந்த கஸ்டமர் சொன்னதில் கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. இங்கே பாருப்பா, இந்த இண்டஸ்ட்ரியில் உன்னை அவ்வளவு சீக்கிரம் நல்லவனா வாழ விட மாட்டாங்க. அவன் இங்கே மெம்பர்ஷிப் கார்டு வேறு எடுத்து வச்சிருக்கான். என்னால் எதுவும் பண்ண முடியல. என்னால் உங்களுக்கு கஷ்டம் வேணாம் சார். சரி, ஓகே. இன்னையோட இங்கே நான் வேலையை முடிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து வரமாட்டேன். சரிப்பா, என்னை மன்னிச்சுடு தம்பி. பரவாயில்ல சார். சாரி. ம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 2 வாரமா நீ இதை தான் தேடிட்டு இருந்தியா? ஆமா, என்னதான் நடக்குதுங்க? அவன் ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கான்? சாரி, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஓகே. ம். ஸ்ரீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? அவனுக்கு என்னதான் ஆச்சு? இந்த டீடைல்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. பேசாம அவங்ககிட்ட போய் கேட்டலாமா? காலேஜ்ல என்னதான் நடக்குது? சரி, வாங்க போய் பார்க்கலாம். புரியாம யாரும் எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? அவன் ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி ஒரு நல்லவனை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதில்லை. சிவே, உட்காருப்பா. இன்னுமா இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றீங்க? எனக்கு பசிக்கலப்பா. அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருந்ததா, அதான் சீக்கிரம் தூங்கிட்டாரு. இந்த மாதம் சம்பளம்மா. என்னப்பா இது இவ்வளோ சீக்கிரமே கொடுத்துட்டாங்க? அது நான் நல்லா வேலை செஞ்சேன்னு பாஸ் கொடுத்தாருமா. உனக்கு செலவுக்கு வேணும்னா எடுத்துக்கோப்பா. பரவாயில்லம்மா, எனக்கு தான் ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதுவே எனக்கு போதும்மா. நீ ரொம்பவே சோர்வா இருக்க, ரொம்ப இழைச்சும் போயிட்ட. இழைச்சி போகிறது நல்லது தானம்மா, அப்போ தான் ரொம்ப எனர்ஜியாக இருக்க முடியும். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்பா. எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். தெரியும்மா. பாஸ், கொஞ்சம் பொறுமையா போப்பா. மதியானம் நீ வேற லெவல் பண்ணிட்ட. உன் ப்ரிப்பரேஷன்லயே தெரிஞ்சது. பின்ன உன்ன மாதிரி சோம்பேறியா இருக்க சொல்றியா? ஆமாமாமாமா, நீ காலையில 4 மணிக்கே எந்திப்ப. நமக்குலாம் அது கஷ்டம்ப்பா. அட பாத்தியா, அந்த பொண்ணு திரும்பவும் சோசியல் மீடியா வந்து உனக்காக எல்லாரையும் கிழிச்சிட்டு இருக்கா. அவனை எதுக்கு இன்சல்ட் பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இதை பாரு, இங்க பாரு.
பொண்ணு சூப்பரா இருக்கா, குரலும் செமையா இருக்கு. இவ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா ஏ ஏ ஏ இதுக்காக இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். போட்டோ ஒன்றும் மோசமாலாம் இல்ல. ஆனா எதுக்கு பாத் ஹவுஸ் முன்னாடி எடுக்கணும்? ஒரு வேலை இது ஓகே ஓகே ஓகே. உனக்கு தெரியாது, நான் ஃப்ரெஷ்மேனா இருந்தப்போ எனக்கு கூட இதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாரும் அங்க நின்று போட்டோ எடுக்கணும். இந்த ரேகிங்க்கு ஒரு முடிவே கிடையாதா? கடுப்ப கிளப்புறானுங்க. ஏய், நீ எங்க போற? லேபுக்கு போனோம். இப்படிதான் காலையிலேயே என்னை விட்டுட்டு போயிட்ட. யோன் ஃபேங், நீ இருக்கியே. ஏன் இந்த நேரத்துல இப்படி தனியா உட்காந்துருக்க? இப்பெல்லாம் உன் வாழ்க்கையில என்னமோ நடந்துட்டு இருக்கு. அதையே நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் வாழ்க்கையில தனித்தனியா போயிட்டு வந்தோம். ஆனா நீ ஒரு தடவை என்ன மன்னிக்க கூடாதா? உன்னை தேடி இந்த காலேஜ்க்கு நான் வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன அவாய்ட் பண்ற. நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பழையபடி எப்பவும் இருக்க முடியாதுன்னு தெரியுது. இங்க பாரு, நீ நம்ம ரிலேஷன்ஷிப்பை இவ்ளோ பெருசா கொண்டு போக கூடாது. இதை நான் சீரியஸா எடுத்துக்காம வேற எதை சீரியஸா எடுத்துக்கணும்? உனக்கு வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் எனக்கு முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம நடுவுல வந்த நிறைய பேர். நம்ம ரெண்டு பேரும் டெஸ்க் மேட்ஸா இருந்தோம் தான், ஆனா கொஞ்ச நாளைக்கு தான். அப்ப நமக்குள்ள இருந்த நட்பை காதலா எடுத்துக்கிட்டது உன் தப்பு. நாலு வருஷம் நீதான் புரிஞ்சுக்கணும். 4 வருஷம் நான் மட்டும்தான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்லு, ஒவ்வொரு நொடியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் எனக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பேன். இல்ல இதெல்லாம் அந்த வயசுல ஏற்படக்கூடியதுன்னு சொல்லுவியா? நீயே பிரிஞ்சு போனாலும் உன்னால அது முடியாது. நானும் நீயும் பழகினதை மாத்த முடியாது. உன் வாழ்க்கையில நிறைய பேர் வந்திருக்கலாம். எனக்குள்ள வந்த காதல் உனக்கு வரலன்னு நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி பார்க்கலாம். எனக்கு அப்படி தோணல. நீ போய் சொல்லு, என்ன ஏமாத்தல, உன்னையே ஏமாத்திக்கிற. நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுக்கு அது மட்டும்தான் காரணம். நான் இங்கிருந்து போறேன். நடிக்கிறான். இப்படி பண்றதுல அவனுக்கு என்ன சந்தோஷமோ? அவனால என்கிட்ட நேரடியா பேச முடியல. அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறான். கடுப்பேத்திட்டான். இங்க பாருடா, எதுக்கு இவ்ளோ ஆட்டிடியூட் காட்டுற? உன் முகத்தை ஒவ்வொரு நாள் பார்க்கும் போது நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது. பேசுடா, வாய் திறந்து பேசு. நீ எப்பவுமே எதுவுமே பேச மாட்ட. உன் மூளையை செலவு பண்ண மாட்டல. உங்களுக்கு என்ன? ஏன் அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன வேடிக்கையா காட்டுறாங்க பாத்துட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்.
கோவத்தை குறைக்கணும். மன்னிச்சிருங்க. நீ ரொம்ப சோர்வா இருக்க. இந்த நிலைமையில தனியா நீ என்ன பண்ணுவ? கஷ்டப்படுவேன் தான். இப்படி ஒரு நாள் திரும்பவும் வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் உன் கூட இருப்பேன். உன்னை விட்டுற மாட்டேன். உன்னை பார்க்க தாண்டா வந்திருக்கேன். இதை மட்டும்தான் நாங்க 2 பேரும் பேசினோம். பழசு எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு பேசிட்டு இருக்கான்ல. இந்த ஆம்பளை பசங்க எல்லாருமே இப்படிதான். எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் அவன் கிட்ட அப்படி பேசினன்னு தெரியல. அவன் கூட இருக்கும்போது எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி சரி போதும் நிப்பாட்டு. எதுக்கு இந்த பேச்சு? அட்லீஸ்ட் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டீங்களே. ஆனா இப்ப வரைக்கும் ஜிக்கி எங்க இருக்கான்னு கூட தெரியல எனக்கு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல? என்ன ஹெல்ப்? சீக்கிரம் சொல்லி தொலை. சொல்லு மச்சான், இங்க ஏன் தங்கி இருக்க? டெய்லியும் வேலைக்கு போகிறேன்டா. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் வர்றதுக்கே எப்படியும் மிட் நைட் ஆகிடும். அப்போ ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ம் ம் என்ன உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? சண்டை தான். நான் கூட சண்டை போட்டிருக்கேன். எனக்கெல்லாம் தெரியும்டா. எனக்கும் எல்லாம் தெரியும். நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். பாத்தியா? இதுல மட்டும் நம்ம வேறடா. பிரியணும்னா அதுக்கு முதல்ல சேர்ந்து இருக்கணும். நீ இதை அவகிட்ட சொல்லிட்டியா? பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். எங்க அம்மா அவ்வளோ சத்தம் போட்டாங்க. எங்க அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். அந்த சண்டைக்கு அப்புறம் அவளை பார்க்கறதே இல்லை. இப்போதான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. சரி அப்பாவா? உனக்கு நிஜமா அவளை பிடிக்கலடா? இங்க பாரு, டாபிக்கை மாத்தாத. நீங்க எப்பயுமே இப்படி சண்டை போட்டுப்பீங்க, பிரிஞ்சுப்பீங்க தான். மாமி நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாயிடுச்சு சண்டை. போயிட்டாடா அவன் என் வாழ்க்கையில் இருந்து. பிரேக்கப் ஆயிருக்குன்னா அப்போ சண்டையோட அளவு நினைச்சு பாரு. ஒரு வழியாக இப்போ நானும் சிங்கிள் ஆயிட்டேன்ல. வளராதண்ணா. வேற என்ன பண்ண சொல்ற? அவளை கூட கூட்டு வந்து வச்சுக்க சொல்றியா? இதாண்டா பெஸ்ட்டு. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கலாம். எத்தனை நாளைக்கு இப்படி மறைச்சு வைப்ப? இனி எனக்கு எதையும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சரி விடு. இங்க நான் தான் கிங்கு, என்ன அடிச்சிக்க எவன்டா இங்க உண்டு. காலேஜில் ஃபிகருங்க எல்லாமே என்னதான் சுத்துதுங்க. நான் தான்டா கிங்கு. ஐயோ இவளா? ஏய் உன்கிட்ட நான் சிக்க விரும்பலாமா? என்ன விட்டுரு. வேற ஆளை பாத்துக்க. அண்ணே, உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன். எங்க கெட் டுகெதருக்கு உங்களையும் ஷீஜியும் இன்வைட் பண்ண வந்தேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணும்ல, அதான். கால் ஷீட் இருந்தா மட்டும் கொடுங்க. அது சரி, உங்களுக்கு வேலை இருக்குன்னா நீங்க போய் அதை பாருங்க. நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்ன நீ அதுக்குள்ள எப்படி சொல்லிட்ட? நான் இப்போ உன்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? வரமா, நான் வெட்டியா தான் இருக்கேன். நிஜமா? ஆமா. சரி, அப்படின்னா இந்த தங்கச்சிக்காக நீங்க இன்னொரு உதவி செய்யணும். சரி, எனக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்க கூப்பிட்டா எத்தனை பேர் வேணா வருவாங்க. எங்க மானிட்டர் ஜியாயும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? என்னால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். பண்ண முடியலையா அப்பவும் பண்ணி தொலைறேன்.
இதோ இதான் இங்க தான் வேலை செய்கிறான். ஏன் அவன் ரெஸ்டாரண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டான்? அங்க நல்லதான வேலை பார்த்தான். அதை பற்றிலாம் கேட்காத. அதுக்கு காரணமே அந்த கேங் தான். வந்தவனுங்க சாப்பிட்டு போகாம அவனை பற்றி அவன் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுங்க. அவர் என்ன பண்ணுவார்? கஸ்டமருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. அதுக்காக இவனை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அதுவும் நல்லது தான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம். இது கொஞ்சம் பக்கத்துலயே. உனக்கான ஹெல்ப் நான் பண்ணிட்டேன். என்னையும் குரூப்ல சேர்த்துரு. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன வேணும்? இது நீங்க எனக்காக அவன் கிட்ட கொடுக்க முடியுமா? அவனுக்காக நான் என் கையால சமைச்சது. இப்படியே என்ன இழுத்து இழுத்து எல்லா வேலையும் செய்ய வைக்கிறல்ல? ஏன்னா எல்லாரை விட நல்லவர் நீங்க தான். கூடு. என்னடா நீ என்னடா இங்க? நீங்க சாப்பிடாம இருப்பேன்னு உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ நல்லவனா நீ? தேங்க்ஸ்டா. அடியே அக்னி கோத்ரி, என்னை மாட்டி விட்டல்ல. இந்த பொம்பளை பிள்ளைங்களை நம்பி இப்ப நடுக்கடையில வந்து நிக்கிறேன். அந்த பொண்ணு தாண்டா கொடுத்து அனுப்புனா. யாரு கொடுத்தா என்ன? சாப்பாடு எங்க இருந்து கிடைச்சாலும் நல்லது தானே. பாத்தியா, இந்த ஒரு விஷயத்துல அவ யாருங்கிறத காட்டிட்டா. அவ உன் கூட வந்திருக்காளா? வெளியே தான் நிக்கிறா. ஏய், இந்த வாட்டி இதோட விட்டுடுறேன். சரி. இதுக்கப்புறம் உன்னை பார்க்க கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். அவன் எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றான்னு எனக்கே தெரியல. இத புடி. ஆமா, என்னது? இது ஒரு பர்சனல் அலாம். இது இருந்தா உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் அனுப்புற? நான் எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜிக்கி எங்க இருக்கான்னு தெரியுமான்னு ஷாடி என்கிட்ட கேட்டு சொல்ல சொன்னா. இப்ப கூட உனக்கு அடுத்தவங்களை பத்தி தான் கவலை இல்ல? இப்ப நடந்ததை பத்தி உனக்கு சுத்தமா கவலை இல்லைல்ல? உன் போட்டோஸ்லாம் ஆன்லைன்ல வந்து அது பின்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் விரட்டி அனுப்பிட்டேன். நாளைக்கு நான் இல்லாதப்போ வந்தானே என்ன பண்ணுவ நீ? எனக்கு புரியுது. இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. வந்து ஏறு. போய் ஏறு. எனக்கு தனியா போக பயமா இருக்கு. சிவி, என்ன? என் மேல அக்கறை இருக்குல்ல? நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஓவரா திங்க் பண்ற. நீ என்கிட்ட இப்பெல்லாம் சரியா பேச மாட்டேங்கிற. எதையோ மறைக்க பாக்குறல்ல? உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு.
இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நான் திரும்பவும் வேலைக்கு போகணும். உன்னை விட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். பரவாயில்ல, என் ஃப்ரெண்டை கூட வர சொல்லி நான் திரும்பி வந்திருப்பேன். சீவி, நீ ஏன் என்கிட்ட உண்மையாவே இருக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, அடுத்த செமஸ்டருக்கு நான் அப்ராட் போறேன். உண்மையா அப்ரோட் போறியா? ம். இந்த ஒரு வரை எல்லாரும் ஒன்ன மாதிரியே படிப்பாளியா இருக்கானுங்க. எனக்கு தாண்டா அந்த படிப்பு வரவே மாட்டேங்குது. ஆனா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்ன தோணுது, நான் உன்னை ஃபாலோ பண்றாளோன்னு தோணுது. உனக்கு ஏன் புரியல? நான் அதை பண்ணக்கூடாதுன்னு தான் விரும்புறேன். மச்சி, உனக்கு ஒண்ணு புரியல. நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதை புரிஞ்சுக்கோ. மறந்துட்டியா? இப்ப திடீர்னு அவாய்ட் பண்ணா கஷ்டப்பட மாட்டா? அப்ப நான் என்ன பத்தி யோசிக்க கூடாதா? இப்ப நான் இருக்க நிலைமைக்கு காதல் கீதெல்லாம் சுத்தமா எனக்கு சரிப்படாது. இங்க தகுதி எங்க இருந்துடா வந்துச்சு? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பிறந்தாண்டா காதல். ஏண்டா உலகத்துல இதெல்லாம் எல்லாருக்கும் இயற்கையா நடக்கிறதுடா. உனக்கு எல்லாமே ஈஸி தான்டா. அப்ப ஏன் நீ இங்க இருக்கன்னு சொல்லு. டேய், நம்ம ரெண்டு பேருக்கு சூழ்நிலை வேறடா. இப்ப நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் காரணம் இல்லை. எல்லார் நிலைமையும் ஒண்ணுதான். முதல்ல ஒன்ன சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா அட்வைஸ் கொடு. பேசிட்டியா மச்சான்? நீ இப்படி பேசுறதுக்கு நான் என்னடா திருப்பி பேசினேன்? உனக்கு ஹெல்ப் பண்ண தாண்டா கிளம்பி வந்தேன். இல்ல எனக்கு புரியல. உனக்கு உதவி பண்ண ஒருத்தன் வந்தா அவனையும் நீ திட்டுவியா? எப்பயுமே இதை பத்தி பேசாதீங்க, பிடிக்கலன்னு சொல்றேன். எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா மச்சான், அந்த பொண்ணுல செம்ம தைரியசாலிடா. இந்த மாதிரிலாம் பண்ணி ஒன்னுட்டு ஓடாம இருக்க பாத்தியா? அப்ப நீ ஏன் ஓடி வந்தன்னு சொல்லு. அங்கிருந்து ஓடி வந்து இங்கே ஒழிச்சுக்கிட்டு இருக்க. உண்மைதான், நான் தாண்டா முட்டாள். உனக்கு போய் உட்காந்து நல்லது சொன்ன பாத்தியா? நில்றா. ஏய் ஜூனியர், உன்னதான். எழுந்து கொஞ்சம் இங்க வரியா? இது எனக்காக கொண்டு போய் சிஇ கிட்ட கொஞ்சம் கொடுக்குறியா? கொடுங்க, நான் கொடுத்துடுறேன். தேங்க்யூ. அவங்கிட்ட இதை பத்தி ஒரு சில ப்ரோக்ராம் பண்ண சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். அதுக்காக சில மாடிஃபிகேஷன்ஸ் வேணும். உன்னால பண்ண முடியும்ல? கண்டிப்பா. இங்க எதுக்கு வந்த? என் லீடர் இதை கொடுக்க சொன்னாரு. சரி, நான் இதை பாத்துக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா கிளம்பு. நேத்து ராத்திரி நீ சொன்ன காரணத்தை என்னால ஏத்துக்க முடியல. அதுவும் இல்லாம என் கூட இருக்க சொல்லி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. அது உன் இஷ்டம். செய்வே, எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும். இந்த உலகத்துல ஈஸியா எதுவும் கிடைக்காதுங்கிறது என்னோட கருத்து. நீ எத்தனை தடவை உன்கிட்ட இருந்து என்னை விரட்டி விட்டாலும் நான் எப்பவும் உன்கிட்ட வந்துட்டு தான் இருப்பேன். என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன்.
ஓ, உன்னோடது பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கா. உன் ஜாதகப்படி பார்த்தா உன் வாயால தான் உனக்கு சனியே. இதுக்கு மேல பேசினா அவன் உன்னை அடிப்பான், இல்லனா நீ அதுல தோத்து போயிடுவ. இங்க பாரு, நாம இவங்கள மறந்துடலாமா? நாம பொறுமையா இருப்போம், அதுக்கான பதில் கிடைக்கும். வாய மூடுறியா? இப்படி எல்லாம் பேசாத. இப்படி நீ பேசுன அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஹே, இங்க பாரு, நான் ஒன்றும் வேணும்னு சொல்லல, புக்ல போட்டிருக்கு அதான் சொன்னேன். சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே நீ டஃப்பான குரூப் எடுத்திருக்க, இதுல நீயும் படிச்சு அப்ராட் போகணும்னா அது இன்னும் கஷ்டம் இல்ல, அதான் சொன்னேன். என்னால அவனை விட முடியலையே. கொஞ்சம் விட்டதுக்கே அவனை நெருங்க முடியல, ரொம்ப பிரிஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் அவனை பிரிய மாட்டேன், அவன் கூடயே இருப்பேன். இது கூட ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்ல விடு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல. கடவுள் என் கூட இருக்காரு, நடக்கிற எல்லாமே அவருக்கும் தெரியும். அவரே என்னை கைவிட மாட்டாரு. தேங்க்யூ சார். அடுத்தது அந்த புது ஸ்டூடெண்ட் வர சொல்லுங்க. சிஏ, இந்த ஸ்டூடெண்ட் உனக்கு தெரியும், ரெக்கார்டை நீயே பாரு. அடுத்தது ஹலோ டீச்சர்ஸ், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட புது ஸ்டூடெண்ட். என் பேர் ஷியான். எதுக்கு சிரிக்கிற? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் இந்த ரிசர்ச் குரூப்ல ஜாயின் பண்ண? அது ஷியான் இல்ல, இப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க? நானும் உன் கூட அப்ராட் வரணும்னு பாக்குறேன். ரிசர்ச் குரூப்ல ஜாயின் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்காக நீ நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். உன்னோட அனிமே கிளப் என்னாச்சு? அதை ஹேண்டில் பண்ண முடியலையா? என்னால அதையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கும் நான் பாதி டைம் ஒதுக்குவேன். எப்பவுமே நான் டிராயிங்கை கைவிட்டுற மாட்டேன். நான் இதை உன்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கேன். உனக்கும் கம்ப்யூட்டருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. பின்ன ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸை சூஸ் பண்ண? அது எதுக்காகன்னா, எனக்காக. நீ ஒரு வருஷத்துக்கே ரிப்பீட் பண்ணி கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தது இதுக்காகவான்னு சொல்லு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல எதுக்கு தலையிடுற? நீ ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாரு. உனக்கு எது பிடிக்கும், எது வரும்னு யோசி. நான் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அப்ராட் வரணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் நான் உன் கூட இருக்கணும். உன் கவலையில நானும் பங்கெடுத்துக்கணும். நீ என்ன நம்பலாம். என்னால பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ பாஸ் பண்ணாம போய் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. இதெல்லாம் உனக்கு தேவையானதா நான் கேட்கிறேன். இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமா? நீ எடுத்திருக்க இந்த முடிவு சாதாரண விஷயம் கிடையாது. நீ என் குரூப்ல இருக்க வரைக்கும் எனக்கு எல்லாமே சாதாரணம் தான். நான் ஈஸியா ஜெயிச்சிடுவேன். என்னை பத்தி கவலைப்படாத. இவ சரியான பைத்தியம்.窗外晚风轻轻划过发梢，涂进你的微笑。好
好像习惯躲进你的怀抱，不经意扬起嘴角，很奇妙的味道，浪漫在发酵，依偎在你的身旁。当思念在心上留下一束光，是你温柔的过往。想要和你去远方，寻找彼此海洋，让爱的光芒代替忧伤。星空下许的愿望，和你经过漫长，实现了所有幻想。想要和你去远方，寻找彼此海洋，让爱的光芒代替忧伤。星空